விலகிய சுந்தர் சி தலைவர் 173 படத்தை இயக்கப் போவது யார்? கோலிவுட்டில் நடக்கும் போட்டா போட்டி. கமல்ஹாசன் தயாரிப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போற தலைவர் 173 திரைப்படத்துல இருந்து சுந்தர் சி விலகின நிலைமையில அந்த படத்தை யார் இயக்க போறாங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். நடிகர் ரஜினிகாந்தோட 173வது படத்தை கமல்ஹாசனோட ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்க போறதாகவும் அந்த படத்தை சுந்தர் சி இயக்க போறதாகவும் கடந்த வாரம் அறிவிப்புகள் வெளியானது. அதோட அந்த படத்தை 2027ஆம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியிட போறோம் அப்படின்னு ரிலீஸ் தேதியோட அறிவிச்சிருந்தாங்க. ஆனா நேத்து திடீர்னு தலைவர் 173வது படத்துல இருந்து விலகுவதா அறிவிச்சாரு சுந்தர் சி. விலகிறதுக்கான காரணத்தை அவர் விவரமா சொல்லவே இல்லை. இதனால தலைவர் 173 படம் டிராப் ஆனதா இல்ல வேற இயக்குனரோட தொடருமா அப்படின்ற கேள்வி எழுந்தது. சுந்தர் சி விலகினதால தலைவர் 173வது திரைப்படத்தை கைவிட போறதா தகவல்கள் பரவுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே கொரோனா ஊரடங்கு சமயத்துல ரஜினி கமல் இருவரும் லோகேஷ் இயக்கத்துல நடிக்க போறதா தகவல்கள் வெளியாகி அதுக்கப்புறமா அந்த படம் டிராப் ஆச்சு. அதனால தலைவர் 173வது படமும் கைவிடப்பட உள்ளதா தகவல்கள் பரவி வந்தது. ஆனா அது உண்மை இல்லையாம். சுந்தர் சி வெளியேறினாலும் அந்த படம் நிச்சயமா உருவாக போதாம். கமல்ஹாசன் தயாரிப்புல ரஜினிகாந்த் நடிக்க போற அந்த படத்தை இயக்க போறது யார் அப்படின்றது இப்போ புரியாத புதிராவே தான் இருக்கு. ரஜினி கடந்த சில ஆண்டுகளா விஜய் பட இயக்குனர்களை தான் தன்னோட படங்களை இயக்க வைக்கிறாரு. குறிப்பா சர்க்கார் முடிஞ்சதும் AR முருகதாஸோட இணைந்து தர்பார் படத்துல பணியாற்றினாரு. அதே மாதிரி பீஸ்ட் முடிஞ்சதும் நெல்சனோட ஜெயிலர், லியோ முடிஞ்சதும் லோகேஷ் கனகராஜோட கூலி அப்படின்னு தொடர்ந்து விஜய் பட இயக்குனர்களை டார்கெட் செய்து வரும் ரஜினி அநேகமா தலைவர் 173 படத்துக்கு வெங்கட் பிரபு இல்லனா வினோத் ஆகிய இருவர்ல ஒருவரை தேர்வு செய்ய அதிக வாய்ப்பு இருக்குதாம். இவங்க 2 பேருமே ரஜினிய ஹேண்டில் பண்ணக்கூடிய இயக்குனர்கள் தான். வெங்கட் பிரபு ஏற்கனவே அஜித் விஜய் அப்படின்னு இருவரையும் இயக்கிட்டாரு. அதுல மங்காத்தா பத்தி சொல்லவே வேணாம். கோட் படம் கொஞ்சம் சறுக்குனாலும் வசூல்ல நல்ல வரவேற்பு. இப்போ ரஜினி வாய்ப்பு கிடைச்சா அதையும் சரியா தன்னோட பாணியில கொஞ்சம் ஜாலியாவும் அதே நேரம் மாஸ் பிளஸ் கிளாஸாவும் பண்ணக்கூடியவர். இப்போ சிவகார்த்திகேயன் படத்துக்கான வேலையில இருந்தாலும் ரஜினி கூப்பிட்டா சிவாவே அனுப்பி வைப்பாரு. தலைவன் கேட்டு ரசிகன் விடாமலா இருப்பாரு. அதை விட ரஜினி படத்துக்கு பின்னாடி சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு கூட்டணி அமைஞ்சா அது சிவகார்த்திகேயனோட பெரிய மைலேஜ் அமையும். அடுத்து வினோத் என்ன மாதிரியான இயக்குனர் அப்படின்னு சொல்லவே தேவையில்ல. தரமான படங்களை இயக்கக்கூடியவர். அஜித்தை வச்சு 3 படங்களை இயக்குனாரு. கடைசியா துணிவு அஜித்தை செம்ம ஸ்டைலா அண்ட் மாசா காட்டின படம். இப்போ ஜனநாயகன் மூலமா விஜய இயக்குறாரு. அது பகவந்த் கேசரி ரீமேக்னு சொன்னாலும் அதுல தன்னோட முத்திரைய கண்டிப்பா வச்சிருப்பாரு. ரஜினி வினோத்தோட இணைஞ்சா அது கண்டிப்பா ஒரு கண்டென்ட் பிளஸ் மாஸ் படமா அமையும்.